வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஸோ மேனேஜர்ஸ் அண்ட் லேபர்ஸ் 2 பேரில் கம்பேர் பண்ணும்போது மேனேஜர்ஸ் தான் அதிகமாக தப்பு பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ மேனேஜர்ஸே இப்படி தப்பு பண்ணிகிட்டு இருந்தால் அப்போ லேபர்ஸ் எப்படி இருப்பாங்க? உருப்படுமா அந்த கம்பெனி? ஸோ ஜாக்லினை தூக்கி நாமினேஷன் ஜோனில் போட்டிருக்காங்க. என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூமை வந்து சேம் டைம் 2 பேர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி தீபக் வந்து அந்த சைடு ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருந்திருப்பார் போல். ஜாக்லினுக்கு தூக்கம் வந்துருச்சு போல், போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆமாம், நம்மளுக்கே போர் அடிக்குது, உள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்படி போர் அடிக்கும்? இங்கிட்டு அருண் பேசியே கொள்கிறான், அங்கிட்டு முத்துக்குமரன் பேசிக்கிட்டே இருக்கான், அங்கிட்டு போராட்டம் பண்ணுற பேரில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன பண்ணணும்னே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜாக்லினுக்கு தூக்கம் வந்துருச்சு போல். ஸோ ஃபேஸ் வாஷை போனவங்கள பிடிச்சிட்டார் பிக் பாஸ். ஜாக்லின் அப்படின்னு கூப்பிட்டு, நீங்கள் வந்து நாமினேஷன் ஜோனுக்கு வந்து போயிடுங்க, டேரெக்டாக போயிடுங்க அப்படின்னு வந்து அனுப்பிவிட்டாங்க. ஸோ அங்கே போய் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க மேடம். ஜாக்லின் மேனேஜர் மேடம் வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ராணவ் வந்து கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்கான், உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு. உடனே ஜாக்லின் வந்து, நான் என்ன தப்பு பண்ணேன்னு இப்போ எப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு ஜாக்லின் கேட்குறாங்க. உடனே ராணவ், பேசவா சொல்லித்தரணும் அவனுக்கு, நீங்கள் தப்பு பண்ணாமையே இங்கே வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறான். கரெக்டான கொஸ்டின் தான். அதுக்கு ஜாக்லின் வந்து ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க, எப்பா நான் வந்து எனக்கு பனிஷ்மெண்ட் வந்து சைக்கிள் மிதிக்கிறது தான், உன்கிட்ட பேசுகிறது எனக்கு பனிஷ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்கேப் ஆகுறாங்க. ஸோ இதோட அந்த ப்ரோமோ முடியுது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க ரூல்ஸ் கொண்டு போகிறாங்கங்க. லேபர்ஸ்லாம் எங்களை வந்து மேனேஜர்ஸ் வந்து எங்களை சார் மேடம் அப்படின்னு தான் கூப்பிடணும், அதுதான் எங்களுக்கு ரெஸ்பெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு நிறையா ஆர்குமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு. அதில் வந்து ஜாக்லின் ஒரு நல்ல கருத்து வச்சுருந்தாங்க. உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் வேணுமா இல்லை சார் மேடம்னு கூப்பிடணுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் உண்மை தான். எவ்வளவோ பிரச்சனை இருக்குது லேபர் சைட்லேருந்து பேசுகிறதுக்கு. சார் மேடம்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, ரெஸ்பெக்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து சார் மேடம் அப்படிங்கிறத விட லேபர்ஸ் வந்து எங்களுக்கு மரியாதை கொடுங்க, எங்களுக்குரிய உரிமைகளை கொடுங்க அப்படிங்கிறது தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ எவ்வளோ சேலரி வந்து இன்க்ரீஸ் அந்த இது இருக்குது, சம்பள ஊதிய உயர்வு ப்ராப்ளம் இருக்குது, நேர அந்த இது ஓவர் டைம் அந்த இது நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ நிறையா என்ன சொல்கிறது, இன்னும் நிறைய எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு சார் மேடம் அப்படின்னு கூப்பிட சொல்லி இங்கே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அது எனக்கு ஒன்றும் பர்சனலாக ஒன்றும் தெரியலை. ஏன்னா ஒரு மரியாதை கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை. இதுவும் ஓகே தான், சார் மேடம் கூப்பிட்றதுன்னு பிரச்சனை இல்லை. ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அது ஒரு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது அதை கொண்டு போய் ஒரு பெரிய பிரச்சனையாக பேசுகிறது வந்து நம்மளுக்கு ஒன்றும் உடன்பாடு இல்லை. உடனே அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டானுங்க. இங்கிட்டு இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிருக்கானுங்க பேசி முடிச்சு. ஸோ இந்த டாஸ்க்கு ஃபுல்லாக ஒன்லி பேசி முடிச்சு கடைசியில் என்னென்ன ரூல்ஸ்னே தெரில. ஃபுல்லாக 3 நாளுமே ரூல்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஃபஸ்ட் நாளே ஒரு ரூல்ஸை போட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாமல் 3 நாள் ரூல்ஸ் போடுறானுங்க. கேம் முடிகிறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி கூட ரூல்ஸ் போடுவானுங்க போல இருக்குது. பார்ப்போம்.